இது ஒரு மிடில் கிளாஸ் ஒர்க்கிங் மாமோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன் தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி 25th மே. ஒரு கேஷுவலான மார்னிங் ரொட்டீன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ஹாலிடே அப்படின்றதுனால இன்றைக்கி ஹேர் கேர் கூட பண்ண போகிறோம். மார்னிங் எழுந்த உடனே பாத்திரத்தெல்லாம் விளக்க போட்டுட்டு அதுக்கப்புறம் அம்மா ரெடி பண்ணி வச்சுருந்த பொருள் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்னா, வெந்தயம், மருதாணி இலை, செம்பருத்தி இலை, கத்தாழை, அதுக்கப்புறம் கரிசலாங்கண்ணி, இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை அம்மா நல்லா தலையில் தடவிக்கிட்டாங்க. இது ஒரு 1/2 அன் ஹவர் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் ஷாம்பு போட்டு குளிச்சிட்டா தலை நல்ல முடி ஷைனிங்காக இருக்கும். மீன்வைல் இந்த காஃபி பவுடரை நான் அந்த ரீஃபில் பண்ண போகிறேன் டப்பாவில் போட்டு. அம்மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண போகிறேன், அவ்வளோதான். பாத்திரம் தேய்ச்சி முடிச்சாச்சு, எதுவுமே ரீஃபில் பண்ணி வச்சாச்சு. எங்கள் வீட்டில் எப்போவுமே ஃபில்டர் காஃபி தான். அதே நேரத்தில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் அவசரமாக செஞ்சிட்ருக்காங்க. அப்பாவுமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க அம்மாவுக்கு. அடை மாவு ரெடி ஆகிடுச்சு, தோசை மாவும் அரைச்சிட்ருக்காங்க. நான் இன்றைக்கி தலைக்கு நல்லெண்ணெய் வச்சு தேய்ச்சி குளிக்க போகிறேன். கொஞ்சமாக நல்லெண்ணெய் எடுத்து தலையில் அப்ளை பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நானுமே சீயக்காய் போட்டு தேய்க்க போகிறேன். இன்றைக்கி புளிச்சாரும் வடகமும் தான் நம்மளோட லன்ச்சு. ஒரு பக்கம் புளிச்சாறு ரெடி ஆகிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் அடையும் ரெடி ஆகிட்டுருக்கு. சூப்பராக அடை அம்மா தட்டிட்டாங்க. அப்பாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கணும். அப்பா 8 மணிக்கு கிளம்பிடுவாங்க அப்படின்றதுனால கொஞ்சம் காலையில் பரபரப்பாக வேலை போயிட்டுருக்கு. கொஞ்சம் உரப்பான அடை அப்பா சாப்பிடுவாங்க, அதனால கொஞ்சம் பச்சை மிளகாய் எல்லாமே மேலேயும் போட்டு பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக இருந்தது அடை அம்மா கொடுத்தது. அப்பாவும் இப்போ அவசரமாக சாப்பிட்டுட்ருக்காங்க வேலை கிளம்புறதுக்கு. நவி பாருங்களேன், இவ்வளோ நேரம் தூங்கிட்டுருக்கா. நான் நல்லா தலையை குளிச்சுட்டு நானுமே ரெடி ஆகிட்டு வீடை கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருந்தது, அதெல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பூ பூத்து இருந்தது, அதுவுமே இன்றைக்கி பறிக்கிறதுக்கு போகிறேன். ஈவினிங் ஒரு 6 மணியாக போல் மறுபடியும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் பறித்து வச்சுருந்த பூ எல்லாத்தையும் அந்த முட்டை எல்லாத்தையும் கட்ட போகிறேன். இது ஒருத்தர் ஒரு தலைக்கு வைக்கிறதுக்கு அளவாக இருக்கும். நம்ம செடியில் பூத்தது தான். ஹாலிடே அப்படின்றதுனால பொறுமையாக எல்லா வேலையும் பார்த்துட்டு கொஞ்சம் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரெஸ்ட் எடுத்துக்க முடியுது. அதுக்கப்புறம் ஜூன் ஆரம்பிச்சிருச்சுன்னா கொஞ்சம் அவசரமாக இருக்கும், இந்த அளவு ரெஸ்ட் இருக்காது. இப்போ கேஷுவலாக ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது. இங்கே பாருங்கள், நான் பூ கட்டி முடிச்சிட்டேன். இவ்வளோ இருந்தது பூ. இதிலேருந்து ஒரு துளி எடுத்து நான் வச்சுட்டு கொஞ்சம் தான் அம்மாவுக்கு வச்சுருக்கேன். அம்மா வந்ததுக்கப்புறம் வச்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு. இதோட இந்த விலாக் முடியுது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.